தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகேன் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னராக பொது பலன்களை பார்க்கலாம். அந்த பொது பலன்கள் எதை கொண்டு நிர்ணயிக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டு. அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த மாதம் தொடங்கும் போது அதன் பிறகு மாறக்கூடிய கிரகங்கள், இதன் வழியாக பார்க்கும்போது ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதிலே குரு பிரதானமாக மிதுனத்திலே தொடர்ந்து இருக்கின்றார். சனி மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கின்றார். மாத கிரகங்களிலே ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது சூரியன் மீனத்தில் இருக்கின்றார். பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 மேஷத்திற்கு சூரியன் வருவார். சந்திரன் தினகதியாக இருப்பதனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் இந்த ஏப்ரல் தொடங்கும் போது கும்பராசியிலே ராகுவோடு புதனோடு கூடி நிற்கின்றார். 2வது நாளே மீனராசிக்கு வந்து சனியோடு இணைகின்றார். புதன் மாதம் தொடங்கும் போது கும்பத்தில் இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி போல மீனத்திற்கு வருகின்றார். சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷராசியில் இருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அளவிலே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு வருகின்றார். இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, முன்னதாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்திலே நிறைய கிரகங்கள் இருந்தது. அதற்கு முன்னே 10ஆம் இடத்திலே இருந்தது. அப்போது எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. இப்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அதிக கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அங்கு நிரந்தரமாக சனி இருக்கின்றார். பங்குனி மாதம் என்பதனால் சூரியன் இருக்கின்றார். செவ்வாய் அங்கு வருகின்றார், புதனும் வருகின்றார். அப்போது நிறைய கிரகங்கள் மறைவிடத்திலே வந்து சஞ்சரிக்கின்றது. அது ஜலராசியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது பிரளயம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே ராகுவுடைய தொடர்பு வருகிறது. ஆனால் அந்த ராகுவை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய தீங்காக அது ஏற்படாது. பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது கட்டுக்குள்ளாக இருக்கும். 12லே இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஆயுட்காரகன் சனி, காலபுருஷ தத்துவத்தின் ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய், சுயஜாதகப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை உயிரை தீர்மானிக்கின்ற சூரியன், இவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த ஆயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிலே யாருமே மிகவும் விபரீதமான விளையாட்டுகளை இந்த மாதத்திலே செய்யக்கூடாது. போர் பதற்றங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த ஆயுள் இழப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. அதனால் எல்லோருக்கும் வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது ஜலராசி என்று சொல்லும்போது ஜலராசி வழியாக ஏற்படுகின்றது. இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. எல்லாமே முடிவுக்கு வரும். ஒன்று, சூரியன் மேஷத்தில் வந்து உச்சம் பெறும்போது கொஞ்சம் சரியாகும். அடுத்து குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்சபலம் பெற்று இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் அடுத்து சரியாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகின்றது. இது பொதுவாக. தனியாக ஒவ்வொருவரும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செலவை குறைக்க வேண்டும். செலவு செய்வதாக இருந்தால் தேவைக்கு செலவு, பிறகு தர்மத்திலே தர்மம் செய்வது என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள், பிரயாணங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், இதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எதிர்காலத்திலே நாம் காக்கப்படுவோம். இப்போது இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சாதகமற்று இருக்கின்றது. அதனால் இந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அனுதினமும் சிவ வழிபாட்டை தங்களால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். பஞ்சாட்சரம் உச்சரித்து கொண்டு இருக்கலாம். சிவாலயங்களுக்கு சென்று கொண்டு இருக்கலாம். பிரதோஷ பூஜைகளை செய்யலாம். நித்தியபடி சிவபெருமானுக்கு அவர் அபிஷேக பிரியனாக இருப்பதனால் வீட்டிலே சிவலிங்கம் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகமும், ஆலயத்திலே ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த ஈஸ்வரன் நம்மை காத்தருள்வார். அடுத்து 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம், அதாவது இந்த பங்குனி சித்திரை, பங்குனி மாதத்தினுடைய பிற்பகுதி பங்குனி 18லிருந்து சித்திரை 17 வரை எப்படி இருக்கப் போகிறது, சாதக பாதக விஷயங்கள், செய்ய வேண்டிய வழிபாடுகள், இவற்றை பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் நிறைய கிரகங்களுடைய தொடர்பு இந்த மாதத்தில் இருக்குது. முதல்ல இந்த மாதம் தொடங்கும் போது ராசியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது ராசியில் இருக்கக்கூடியவங்க யாருன்னா சனி ஆண்டுகோள், அவர் வந்து ராசிக்குள்ளே ஜென்ம சனியாக வந்துட்டார் இல்லையா, அவர் இருக்கார். அப்புறம் சூரியன் இருக்கார். பங்குனி மாதம்ன்றதுனால சூரியன் இருக்கார். செவ்வாய் வந்து மாதம் தொடங்கி ஒரு நாள்லேயே 2வது நாள்லேயே வந்து ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. புதன் வந்து இந்த மாதம் தொடங்கி ஒரு 10வது நாளில் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார்.
அப்போது ஒரு 4 கிரக சேர்க்கை வந்து ராசியில் இருக்கிறதா பார்க்கணும். நிறைய கிரகங்கள் ராசியில் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. புதுசாக நீங்களே நிறைய பொறுப்புகளை இப்போ எடுத்துக்கிட்டீங்க. அது எல்லாத்தையும் உங்களால் இப்போது சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு செயல்படுத்த முடியும். ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கார். சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது. ஆனாலும் சூரியன் ராசியில் இருக்காருன்னு சொன்னாலே ஒரு தலைமை பண்பு வந்துடும். அந்த தலைமை பொறுப்பு இருந்ததுன்னா அதை மிகச்சரியாக நிர்வகிக்க முடியும். ஒரு குடும்பத் தலைவர், ஒரு குடும்பத்திற்கு தந்தையை போல, ஒரு அலுவலகத்தில் முதலாளி அவரை போல, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டரை போல, ஒரு மாநிலத்துக்கு முதல்வரை போல, அந்த தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வந்து உங்கள் காதுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, எல்லாத்தையும் செயல்படுத்துவீங்க. ஒரு செயலை செஞ்சு முடித்தோன்னே இன்னொரு செயல் வரும். ஒரு கடன் அடைச்ச பிறகு இன்னொரு கடன் வரும். ஒரு சுபகாரியம் செஞ்சு முடித்த பிறகு இன்னொரு சுபகாரியம் இருக்கும். படித்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உடனே அடுத்து ஒரு ஷார்ட் டைமில் படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாராவது ரெஃபர் பண்ணிவிடுவாங்க. அப்போ அதை படிக்க போயிடுவீங்க. வேலை முடிச்சுட்டு வரும்போது உடனே ஒரு வேலை இருக்கும். அப்படியாக நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. மற்றவங்க நலனில் அக்கறை எடுத்துப்பீங்க. பொதுநல எண்ணம் கொண்டிருப்பீங்க. பொதுநல நோக்கம் கொண்டிருப்பீங்க. குடும்பத்திற்காகவோ ஊருக்காகவோ உழைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியன் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு போகிறார். 6ஆம் அதிபதி ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு போய் உச்ச பலத்தை அடைகிறாரு. அப்போது அந்த நிர்வாகம்னு சொல்லக்கூடியது பொருள் நிர்வாகம் மிகச்சிறப்பாக இருக்கும். பேச்சு நீங்கள் சொன்னால் அது வந்து கட்டளை மாதிரி இருக்கும். அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. இந்த ராசி அதிபதி குரு அப்போ வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது, வழி நடத்துறது, வழிகாட்டுறதுன்ற ஒரு இயற்கையான பண்பு இருக்கும். 2ல் சூரியன் இருக்கும்போது அதை வந்து பகிரங்கமாக சொல்வீங்க. அந்த பேச்சு அப்படி இருக்கும். சிம்மத்தின் கர்ஜனை போல் உங்களுடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 2லிருந்து 3ஆம் இடத்திற்கு போய் ஆட்சி பலத்தை பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அந்த எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியில் போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கெல்லாம் பின்னாடி உங்களுடைய அனுபவமும் பல ஆண்டு கால உழைப்பும் இருக்கும். ஏன்னா சனி ராசியில் இருக்கிறதுனால. அப்போ நம்ம சொன்ன பலன் எல்லாமே வந்து மெச்சூர்டு. யார் வந்து மெச்சூரிட்டியாக இருக்கீங்களோ, அனுபவம் நிறைய பெற்றிருக்கிறீர்களோ, நிறைய காலம் படிச்சிருக்கீங்களோ, வேலை பார்த்துருக்கீங்களோ, இவங்களுக்கு பொருந்தும். புதுமுகம் இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கிறீங்க, இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் நேரில் மட்டும் பார்த்தா போதாது. அஷ்ட திக்குகள்லையும் எல்லாத்தையும் பார்க்கணும். பாஸ்ட்டையும் பார்க்கணும், ஃப்யூச்சரையும் பார்க்கணும், ப்ரெசண்ட்லேயும் கவனமாக இருக்கணும். அப்படின்ற அளவுக்கு சவாலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் மாலை நேரங்களில், ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில், அந்த ராகுகால நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, விளக்கேற்றக்கூடிய நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் நல்ல உக்ரமான பவர்ஃபுல்லான சுவாமி சரபேஸ்வரர், பைரவர், காளி, நரசிம்மர், இவங்களை ஒவ்வொரு ஞாயிறும் இது போல் நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்.